எனக்கு ஒரு கஷ்டம்னு அது நான் கூட சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சு இவருக்கு தெரிய வந்து நான் கூப்பிட கூட இல்லை, எனக்குன்னு வந்து நின்னாங்க. இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு as I told ரொம்ப பெரிய சாரி. எனக்கு அப்படியே அந்த டைம்ல கண்ணே கலங்கிடுச்சு ப்ரோ. என்னடா நம்ம இந்த மனுஷனை வந்து இவ்வளோ அவாய்ட் பண்ணுமே, அப்படி இருந்தும் நம்மளுக்காக நம்ம நல்லா இருந்தா போதும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை ப்ரோ. அந்த 1 இயர் நாங்கள் பார்த்துக்க கூட இல்லை, நாங்கள் பேசிக்க கூட இல்லை. ஆனால் அந்த 1 இயருமே வந்து அந்த லவ் இவ்வளோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய மனசு மட்டும்தான் ப்ரோ. அந்த 1 இயர் அவங்க எந்த பொண்ணும் பார்க்கல, மற்ற பொண்ணுங்க வந்து பேசினாலும் பேசலை, எனக்கு அவன் மட்டும்தான். அவன் என் லைஃப்ல இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வேற ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த காலத்து ராமர்னு சொல்லலாம் ப்ரோ. ஸ்கூல்ல சரி காலேஜில் சரி நான் பொண்ணுகிட்ட ரொம்ப பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க கிட்ட தான் பேசினேன். அப்படிப்பட்டவங்க திடீர்னு லைஃப்ல ஒரு நாள் மிஸ் ஆகும்போது ஒரு ஏதோ எல்லாமே இழந்தா மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இவங்க லைஃப்ல இவங்களும் நிறைய கஷ்டம் பார்த்துருக்காங்க ப்ரோ. லைஃப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு, ஸோ என்னால் ஹர்ட் ஆக வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன் ப்ரோ. ஆனால் அந்த 1 இயருமே நிஜமா ப்ரோ, லைக் நானாலாம் இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தனிமை தொலையும் புது இனிமை. அடடடா, கப்பல்னா இப்படி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பையனும் இந்த மாதிரி ஒரு பொண்ணும் கிடைச்சா வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு இந்த கப்பல் பத்தி தான் இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு வராங்க. எஸ், ரீசன்ட் டேஸ்ல இவங்க 2 பேரும் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்காங்க. தமிழா ஷோல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது பத்தி இவங்க பேசியிருந்தாங்க. அப்ப தன் மேல இவரு எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, காதல் செலுத்தியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்லும் போதே அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்பவே எமோஷனல் மொமெண்டாகவும் மாறி இருந்தது. இதை தொடர்ந்துதான் இவங்க பிஹைண்ட் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. இவங்க தான் மதனன் அருண் அப்படின்ற காதல் தம்பதி. இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு as I told ரொம்ப பெரிய சாரி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தாங்கிக்கலாம். உன் கஷ்டத்துலயும் நான் சரி, உன்னுடைய சந்தோஷத்துலயும் சரி பங்கு போட்டுக்கிறதுக்கு நான் உன் லைஃப்ல கூட இருக்கேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? லவ் யூ. இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. அந்த லவ் இவங்களுடைய கண்ணில் பார்க்கும் போதே தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளோ அன்பா அந்யூன்யமா இருக்காங்களே. இப்படி தாங்க இருக்கணும். கேர்ள் பார்ட்னர்னா இவங்கள மாதிரி இருக்கணுங்க, பாய் பார்ட்னர்னா இவர மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் கப்பலாவே இவங்க மாறி இருக்காங்க. ஒரு வருஷம் பேசிக்கவே இல்லை, ஆனா எனக்காக இவர் காத்திருந்தாருங்க. அந்த ஒரு அன்பு போதும், அந்த ஒரு காதல் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். இவரை நான் நல்லா பார்த்துப்பேன், இவர் என்ன பார்த்துக்கணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்னு அருணா சொல்றாங்க. அந்த அளவுக்கு யார் ஒருத்தர் மேல அதிக காதல் வச்சிருக்காங்க அப்படின்ற போட்டி கூட இவங்களுக்குள்ள இருக்கும் போல. அந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பையும் அவ்வளோ காதலையும் வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. இவங்களை போல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அதீத அன்போடையும் காதலோடையும் இருந்தா பிரச்சனையே இருக்காது. அதே போல ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து போறதும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனையே வராது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க. சோ இதே போல ஒருத்தர் லைஃப் லாங் லவ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த தம்பதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.